அஜித் தமிழ் சினிமா கண்ட தனித்துவமான கலைஞர்களில் ஒருவர். அமராவதி படம் தொடங்கி இப்போதைய விடாமுயற்சி வரை தன் ரசிகர் பட்டாளத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பவர் அஜித் குமார். துபாய் H24 கார் பந்தயத்தில் பெற்ற வெற்றி என்ன? பிரபலங்கள் கூறுவது என்ன? அஜித் குமார் கார் ரேசிங் மற்றும் அவர் வாழ்க்கை வரலாறு, இந்த 2 விஷயங்களை பார்ப்போம். இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். புதிய வியூவர்ஸ் இதை பார்த்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாங்க நம்ம டாபிக் உள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். ரசிகர் மன்றங்களை கலைத்தது, தன்னை தலை என அழைக்க வேண்டாம் என தெரிவித்தது என அவரது முடிவுகள் அனைத்தும் அவரது ரசிகர்களை தாண்டியும் பலரால் பாராட்டப்படுபவை. துபாயில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமாரின் ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது. துபாயில் நடைபெற்று வரும் 24 மணி நேர கார் பந்தயத்தில் 922 போர்ஷே கார் பிரிவில் நடிகர் அஜித் குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது. மேலும் அஜித் குமார் 414ஆம் எண் கொண்ட காரின் ஓட்டுநராக கலந்து கொண்டார். அவருக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் விருது வழங்கப்பட்டது. இந்த வெற்றியை அஜித் குமாரின் ரசிகர்களும் திரைப்பிரபலங்களும் கொண்டாடி வருகின்றனர். அஜித் குமாரின் அணி பங்கெடுத்த பந்தயங்கள் என்ன? அவரது அணி வெற்றி பெற்றுள்ள பந்தயத்தின் விவரங்கள் யாவை? துபாய் 24H கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் குமார் திரைப்படங்களில் நடிப்பதை கடந்து இளமை காலம் முதலே கார் பைக் ரேஸ் ஓட்டுவதில் அதிக ஈடுபாடு கொண்டவர். அஜித் குமார் சமீப காலமாக படப்பிடிப்பு முடிந்த காலகட்டங்களில் சர்வதேச கார் பந்தயங்களில் கலந்து கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறார். திரைக்கு வரவுள்ள விடாமுயற்சி, குட் பேட் அக்லி படங்களின் படப்பிடிப்பு வேலைகள் நிறைவடைந்ததை தொடர்ந்து அவர் கார் பந்தயத்தில் பங்கெடுக்க துபாய் சென்றார். அஜித் குமாருக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. அஜித் குமார் தான் மட்டுமின்றி ஆர்வம் உள்ள இளம் தலைமுறையினரை ஊக்கப்படுத்தும் விதமாக சர்வதேச கார் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக ஒரு அணியை உருவாக்கியுள்ளார். இந்த பந்தயத்தில் கலந்து கொள்ள போர்ஷே GT3 RS என்ற சொகுசு காரை வாங்கி வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் வண்ணத்தில் பிரத்யேகமாக தயார் செய்தார் அஜித். இதன் முன்புறத்தில் அஜித் குமார் ரேசிங் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது. பயிற்சியின் போது பிரேக் ஃபெயிலியர் ஆனதால் அவரது கார் விபத்துக்கு உள்ளானது. இதனால் ரசிகர்கள் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகினர். 3வது இடம் பிடித்து சாதனை. அஜித் குமார் ரேசிங் அணி ஒட்டுமொத்தமாக 23வது இடத்தை பிடித்துள்ளது. இந்நிலையில் அஜித் குமார் ரேசிங் அணி நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதில் அஜித் குமார் குறிப்பிட்ட ரேஸில் மட்டுமே கலந்து கொள்வார் என்று கூறப்பட்டது. அஜித் குமார் அணி போர்ஷே 992 கப் கார் எண் 901 ரேஸ், போர்ஷே கேமன் GT4 எண் 414 ரேஸ் என 2 பிரிவுகளில் பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் GT4 ரேஸில் மட்டும் அஜித் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 கார் பந்தயங்களின் முடிவில் அஜித் குமாருக்கு ஸ்பிரிட் ஆஃப் தி ரேஸ் என்ற விருது வழங்கப்பட்டது. முதல் முறையாக ஒரு சர்வதேச ரேஸில் பங்கேற்ற அஜித் குமார் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியை அஜித் குமார் தனது அணியுடன் கொண்டாடினார். இந்திய தேசிய கொடியோடு உற்சாகத்துடன் வெளியில் ஓடி வந்த அஜித் குமார் ரசிகர்களிடம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். GT4 பிரிவில் அஜித் தன்னுடைய சிறந்த பங்களிப்பை அளித்ததாகவும் பிரேக் ஃபெயிலியரால் ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அஜித் குமார் ரேசிங் அணி தெரிவித்துள்ளது. 992வது பிரிவில் 3வது இடத்தை பிடித்த அஜித் குமார் ரேசிங் அணி ஒட்டுமொத்தமாக 23வது இடத்தை பிடித்துள்ளது. அஜித் குமார் அவர்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். இப்பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். சமகால நடிகர்களைப் போல் அரசியல் வருகை குறித்தோ ஆட்சியாளர்களை விமர்சித்தோ அஜித் ஒரு வார்த்தை பேசியதில்லை. அது மட்டுமின்றி தனக்கு அரசியல் ஆசையில்லை என்பதையும் வெளிப்படையாக அறிக்கையின் மூலமே அவர் அறிவித்து விட்டார். ஆனாலும் அஜித் படத்தின் அப்டேட்டுக்காக அவரது ரசிகர்கள் காத்து கிடக்கிறார்கள். திரையில் தோன்றும் போதெல்லாம் கொண்டாடி தீர்க்கிறார்கள். ஒரே ஒரு முறை அவரை நேரில் பார்த்துவிட துடிக்கிறார்கள். அதுதான் அஜித் மேஜிக் என்கின்றனர் அவரோடு பழகிய கலைஞர்கள். விளம்பர படங்களில் இருந்து சினிமாவுக்கு பதின் பருவத்திலேயே பைக், கார் ரேஸ் மீது அவர் கொண்டிருந்த அதீத ஆர்வம் பள்ளி படிப்பை பாதியிலேயே விட வைத்தது. அதன் காரணமாக பைக் மெக்கானிக்காக வேலையில் சேர்ந்தார். தொடர்ந்து பைக் ரேஸில் கலந்து கொள்ள பணம் தேவைப்பட்டதால் விளம்பர படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடிக்கத் தொடங்கினார். பைக் ரேஸ், விளம்பரம் என தன் வேலையை செய்து கொண்டிருந்த அஜித்துக்கு சினிமா வாய்ப்பு கிடைத்தது. அந்த வகையில் முதலாக என் வீடு என் கணவர் படத்தில் சிறு வேடத்தில் நடித்தார். அதன் பின் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார். அமராவதி பட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அமராவதி படத்திற்கு பிறகு நடந்தவையெல்லாம் தன் முயற்சியால் மட்டுமில்லை,
தன்னை மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று அஜித் கூறுகிறார். வெற்றி நாயகனாக அடையாளப்படுத்திய காதல் கோட்டை முதல் 4 படங்களும் தோல்வி. மணிரத்னம் தயாரிப்பில் வசந்த் இயக்கத்தில் வெளியான ஆசை படத்தில் ஹீரோவாக வாய்ப்பு கிடைத்தது. த்ரில்லர் பாணியில் எடுக்கப்பட்ட இந்த படம் அஜித் என்ற நடிகனை திரும்பி பார்க்க வைத்தது. அதன் பிறகு காதல் கோட்டை திரைப்படம் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுத் தந்தது. நான் என் கல்லூரி காலத்தில் முதலில் திரையரங்கில் பார்த்த படம் காதல் கோட்டை. இந்த படத்தின் பல காட்சிகளும் வசனங்களும் இப்போதும் எனக்கு மனப்பாடமாக இருக்கிறது. இறையிலில் கமலி தவறவிட்ட அவளது சான்றிதழ்களை அவளுக்கு திரும்ப அனுப்பி வைக்கும் காட்சியிலேயே அந்த கதாபாத்திரத்தின் மீதான ஈர்ப்பு தொடங்கிவிடும். உயிருக்குயிராய் காதலிப்பதும் அப்பாவித்தனமாய் தேடித் திரிவதுமான காட்சிகளால் அஜித்தும் தேவயானியும் எப்படியாவது சேர்ந்து விட வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டே படம் பார்த்தேன். இரயில் நிலையத்தில் அவர்கள் சேர்ந்ததும் என் கண்களில் இருந்து கொட்டிய கண்ணீர் நிற்க நெடுநேரமானது என காதல் கோட்டை நினைவுகளை மகிழ்ச்சியோடு பகிர்கிறார் அஜித்தின் தீவிர ரசிகையான தேவிகா. வாலி திருப்புமுனையாக அமைந்தது. தனது ஆசை படத்தில் உதவி இயக்குனராக வேலை செய்த எஸ்.ஜே. சூர்யாவை வாலி படத்திலே இயக்குனராக அறிமுகப்படுத்தினார் அஜித். இதில் ஹீரோ வில்லன் என 2 கதாபாத்திரங்களில் முதன்முறையாக நடித்தார் அஜித். வாய் பேச முடியாத அண்ணனாக அஜித் நடித்த வில்லன் கதாபாத்திரம் சிறந்த நடிகர் எனும் பெயரை அவருக்கு பெற்றுத்தந்தது. தொடர்ந்து மென்மையான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வந்த அஜித் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆக்ஷன் ஹீரோவானான். அதன் பிறகு அவருடைய மெனக்கெடல்கள் திரைத்துறையிலேயே பலருக்கும் வியப்பை ஏற்படுத்துபவை என்கிறார் சண்டை இயக்குனர் திலீப் சுப்ராயன். என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறேன், இல்லை என்றால் வேறு விதமாக படமாக்கலாம் என சொல்லிவிட்டே படப்பிடிப்பில் பங்கேற்பார் என குறிப்பிடும் திலீப் சுப்ராயன். அதுதான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இத்தனை ஆண்டுகள் அவர் நிலைப்பதற்கு காரணம் எனவும் குறிப்பிடுகிறார். புதிய இயக்குனர்களை உருவாக்கிய அஜித் காட்சிகளுக்காக மட்டுமல்ல, தனது படங்களின் தேர்விலும் தொடர்ந்து ரிஸ்க் எடுத்திருக்கிறார் அஜித். அந்த வகையில் முக்கியமானது முதல் பட இயக்குனர்களுக்கு அவர் கொடுத்த வாய்ப்புகள். முன்னணி நடிகர்கள் பலரும் செய்ய தயங்கும் இதை அஜித் தொடர்ந்து முயன்றிருக்கிறார். பலமுறை அந்த முடிவுகள் சறுக்கிய போதும் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார் அஜித். அப்படியான அவரது முடிவுதான் தன்னை இயக்குனராக்கி அழகு பார்த்து இந்த இடத்தில் வைத்திருக்கிறது என இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் கூறியிருந்தார். இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸின் அதே கருத்தை முன்மொழிகிறார் வலிமை துணிவு படங்களின் படத்தொகுப்பாளர் விஜய் வேலுக்குட்டி. அஜித்தின் படத்தில் பணியாற்றும் போது தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் கிடைக்கும் அங்கீகாரங்கள் வாழ்க்கையே மாற்றிவிடும் சக்தி வாய்ந்தது. அதை அவரது படங்களில் பணியாற்றுவதன் மூலம் நானும் அடைந்திருக்கிறேன் என்கிறார். அஜித்தின் படங்களை திரையரங்கில் மட்டுமே பார்த்து வந்த என்னிடம் முதல் முறையாக வலிமை படத்தின் படப்பிடிப்பு காட்சிகள் வந்தபோது ஒருவித வியப்பை ஏற்படுத்தியது. ஒரு நட்சத்திரமாக திரையில் பார்த்து சிலிர்க்கும் அவர் அதற்கு எவ்வளவு உழைப்பை கொட்ட வேண்டும் என்பது பிரமிப்பாக இருந்தது. ஒவ்வொரு ஷாட்டிலும் அவருடைய மெனக்கெடல்களும் மேம்படுத்திக் கொள்ளும் திறனும் இன்னும் ஆச்சரியம் நிறைந்தது எனவும் விஜய் வேலுக்குட்டி குறிப்பிடுகிறார். ஃபார்முலா 2 போட்டியாளரான ஒரே இந்திய நடிகர். ஃபார்முலா 2 பக்கம் அஜித்தின் கவனம் திரும்பியது. வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் தொழில்முறை கார் பந்தய வீரரானார் அஜித். நேர்த்தியான பயிற்சிகள் மூலம் புகழ்பெற்ற ஃபார்முலா 2 கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட ஒரே இந்திய நடிகர் என்ற புகழை பெற்றார். அதோடு 2003ஆம் ஆண்டு ஆசிய அளவில் நடைபெற்ற BMW ஃபார்முலா பந்தயத்தில் 4ஆம் இடம் பிடித்து சாதனையும் படைத்திருக்கிறார். கார் பந்தயங்களில் ஏற்பட்ட விபத்துகளால் முதுகுத்தண்டில் பல்வேறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய நிலை அஜித்துக்கு ஏற்பட்டது. ஆனால் அதையெல்லாம் காரணம் காட்டி எந்த ஒரு சண்டை காட்சிக்கும் டூப் போடக்கூட அனுமதிக்க மாட்டார். தன்னால் முடியாத சண்டைக்கு பதில் வேறு விதமாக மாற்றித் தரும்படி கேட்டு அதை அவராகவே நடித்துக் கொடுப்பார் என்கிறார் துணிவு பட சண்டை இயக்குனர் சுப்ரீம் சுந்தர். படப்பிடிப்பு தளத்தில் அஜித் எப்படி? படப்பிடிப்பு தளத்திற்கு வந்ததும் அங்கிருக்கும் ஒவ்வொருவரிடமும் சென்று வணக்கம் தெரிவிப்பது அஜித்தின் பழக்கம். அதோடு அவர்கள் குடும்பத்தினர் குறித்தும் விசாரித்து வைத்துக் கொள்வார். படப்பிடிப்பு தளத்தில் யாரேனும் அவரிடம் பேச தயங்கி நின்றால் கூட அவர்களிடம் தானே சென்று பேசிவிடுவார். அப்படித்தான் தன்னிடமும் பேசியதாக குறிப்பிடும் படத்தொகுப்பாளர் விஜய் வேலுக்குட்டி, ரஷ்யாவில் நடந்த வலிமை படப்பிடிப்பின் போது எங்கள் வாகனத்தில் ஏறிய அஜித் ஊரை சுற்றி பார்க்க எங்களையும் கூட்டிச் சென்றார். அடுத்த நாளே என்கிட்ட வந்து, சார் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாரும் டயர்டா இருந்திருப்பீங்க, உங்களெல்லாம் ரெஸ்ட் எடுக்க விடாம வெளியே கூட்டிட்டு போயிட்டேன், சாரி என்றார். அவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும் கலைஞனின் அந்த செயல் இப்பொழுது நினைத்தாலும் எனக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்துகிறது எனவும் தெரிவிக்கிறார். 4 படத்தில் பணியாற்றும் போது செய்து பார்க்க முடியும் என்கிறார் திலீப் சுப்ராயன்.
அப்படித்தான். வலிமை படத்தின் பைக் ஸ்டண்ட் காட்சிகளுக்காக சிறப்பு உபகரணங்களை உருவாக்கியதை அஜித் வெகுவாக ரசித்ததாகவும் அதனால் இன்னும் ஈடுபாட்டுடன் அந்த காட்சிகளில் நடித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார். துணிவு படத்தில் வங்கிக்குள் நடக்கும் ஒரு சிங்கிள் ஷாட் சண்டை காட்சியை 13 முறை படமாக்கிய போதும் எந்தவிதமான சலிப்புமின்றி நடித்து கொடுத்ததாக சொல்கிறார் சண்டை இயக்குனர் சுப்ரீம் சுந்தர். மங்காத்தா திரைப்படத்தில் கொடூர வில்லனாக மிரட்டினார். பொதுவாக ஹீரோக்கள் தயங்கும் முழுநீள வில்லன் கதாபாத்திரம் அஜித் மீதான ஈர்ப்பை அவரது ரசிகர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தியது. புகைப்படக் கலை, துப்பாக்கி சுடுதல் தொடங்கி இப்போதைய பைக் டூர் டாக்குமெண்ட்ரி வரை ஏதோ ஒன்றை அவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார். ஒரு நடிகர் தன் தொழிலில் மட்டுமே நேர்த்தியாக இருந்தால் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். அவர்கள் தன் கலையின் மீதும் ரசிகர்கள் மீதும் மரியாதையுடன் நடந்து கொண்டால் அந்த கொண்டாட்டம் இன்னும் இன்னும் அதிகமானதாகவே இருக்கும். அதனாலேயே சினிமா கலைஞர்களுக்கேயான வரையறைகளுக்குள் சிக்காத அஜித் அடுத்தடுத்த உயரங்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறார். அஜித் குமாரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் தெரிவியுங்கள். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் ஆன் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.